தமிழக வேளாண் பட்ஜெட் குறித்து சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வந்த பிறகு தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தான் விவசாய பட்ஜெட். இதுதான் விவசாய பட்ஜெட். இந்த 1.25 மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்தில் விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது, ஏமாற்றம் தான் அளிக்கிறது. விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாயி என்ற முறையில் இதில் காணோம். விவசாயிகள் என்ற முறையில் நான் வருத்தப்படுறேன். ஆனால் இது ஒரு கடினமானது தான். இருந்தாலும் இந்த வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கின்ற போது வேளாணுக்கு நன்மை கிடைக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கணும், கண் துடைப்பு பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது. உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு ஏற்ப உரிய விலை கிடைக்கவில்லை என்ற கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்வதில் விதை இடுவதிலிருந்து பயிர் அறுவடை வரைக்கும் பல்வேறு சிரமங்களை அவர்கள் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இருக்கிறது. அதற்கு நிவாரணமாக இந்த வேளாண்மை துறையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. வேளாண்மை குடிமக்களுடைய வாழ்க்கையில் தரம் உயர்த்துவதற்கும் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் அது காப்பீடு திட்டமாகட்டும், மரபு சார்ந்த காய்கறிகளாகட்டும், மரபு சார்ந்த விதைகளாகட்டும், மின்சார இணைப்புகள் கூடுதலாக கொடுப்பதாகட்டும், காடுகளை சமப்படுத்தி வேளாண்மை நிலங்களாக செம்மைப்படுத்துவதாகட்டும் ஏராளமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு நிகருக்கு நிகரான நிதிநிலை வேளாண்மை அறிக்கை என்று சொல்லலாம். அரசு பொறுப்பேற்று முதல் ஆண்டிலேயே வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது. இது 5வது ஆண்டாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய அம்சமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் செய்யாததை பாட்டாளி மக்கள் கட்சி வற்புறுத்தி வந்ததை இந்த அரசு செய்திருக்கிறது. 5வது ஆண்டு நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கு மத்திய அரசினுடைய திட்டங்களைத்தான் கிட்டத்தட்ட 70% மேலாக தமிழக அரசினுடைய வேளாண் பட்ஜெட்டிலே பார்க்க முடிகிறது. நீங்க அந்த வேளாண் பட்ஜெட்ல எடுத்துட்டு ஒவ்வொரு தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா, குறிப்பாக சிறுதானியங்கள், ஊட்டச்சத்து இயக்கம், பல்லுயிர் பாதுகாப்புக்கு தொடர்பான திட்டங்கள், இவை எல்லாமே மத்திய அரசினுடைய திட்டங்களில் இவர்கள் கூடுதலாக ஒரு சிறிய தொகை ஒதுக்கீடு செய்து அவற்றை வேளாண்மை பட்ஜெட்டிலே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்து தமிழ்நாட்டில் இவர்கள் அமல்படுத்துகிறார்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. வரும் காலங்களில் ஒரு குறைந்தபட்ச நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்திட வேண்டும்.